சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலில் உண்டியல் காணிக்கை எண்ணும் போது கோயில் செயல் அலுவலர் 8 சவரன் கொலுசுகளை திருடிய சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவியால் வசமாக சிக்கியுள்ளார் கோயில் செயல் அலுவலர். கோயிலில் நடந்தது என்ன? சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. காஞ்சிபுரத்தை சேர்ந்த பக்தர் ஒருவர் கோயில் உண்டியலில் மொத்தம் 8 சவரன் எடை கொண்ட 2 தங்க கொலுசுகளை காணிக்கையாக செலுத்தியதுடன் சிறப்பு பூஜையும் செய்து குடும்பத்துடன் வழிபட்டுள்ளார். மேலும் அங்குள்ள யாசகர்களுக்கும் பணம் தானமாக வழங்கியுள்ளார். கடந்த புதன்கிழமையன்று கோயிலில் உள்ள 9 உண்டியல்களும் திறக்கப்பட்டு ராமநாதபுரம் உதவி ஆணையர் ஞானசேகரன் முன்னிலையில் பணம், நகை உள்ளிட்ட பொருட்கள் எண்ணப்பட்டன. இதில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பக்தர் காணிக்கையாக செலுத்திய தங்க கொலுசு கணக்கில் வரவே இல்லை. இந்நிலையில் உண்டியல் என்னும் பணியை சிசிடிவி கேமரா மூலம் கட்டுப்பாட்டு அறை ஊழியர் கண்காணித்த வண்ணம் இருந்துள்ளார். அப்போது செயல் அலுவலர் வில்வமூர்த்தி தங்க கொலுசுகளை மறைத்து வைப்பது தெரிய வரவே அங்கிருந்த அதிகாரிகளிடம் தகவல் கொடுத்துள்ளார். அதிகாரிகள் வில்வமூர்த்தியிடம் விசாரணை நடத்திய போது ஒரே ஒரு தங்க கொலுசை மட்டும் அதிகாரிகளிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். வில்வமூர்த்தி மற்றொரு கொலுசை தர மறுத்துவிட்டு சென்று விட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருட்டு சம்பவம் குறித்து அறநிலையத்துறை ஆணையருக்கு அறிக்கை அனுப்பியிருப்பதாக உண்டியல் எண்ண வந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கோயில் செயல் அலுவலர் வில்வமூர்த்தி 4 சவரன் கொலுசை எடுத்து சென்று விட்டதாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வர் ஐயனார் புகார் அளித்திருக்கிறார். பிரசித்தி பெற்ற மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் செயல் அலுவலர் இந்த செயலில் ஈடுபட்டது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வில்வமூர்த்தியை அழைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதே மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலில் சில மாதங்களுக்கு முன்பு இளைஞர் ஒருவர் அம்மன் அணிந்திருந்த தங்க மூக்குத்தியை திருடிச் சென்றது குறிப்பிடத்தக்கது. பிரசித்தி பெற்ற மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் செயல் அலுவலர் இந்த செயலில் ஈடுபட்டது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.